பத்தி என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, எல்லாத்த விட கொடுமையானது பாத்தீங்க அப்படின்னா ரம்மியா தான் இருக்கு. ஆன்லைன் ரம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரம்மி சர்க்கிள்ல 50,000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன், இல்ல 70,000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானா அவங்களே வந்து ஆட் கொடுக்கற விஷயம் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய வந்து நம்ம யூடியூபோ இல்ல பேஸ்புக்கோ என்ன பாத்துட்டு இருந்தாலும் ஒரு ஆடா நீங்க வர்றத கூட நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஃபர்ஸ்ட் உள்ள இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா யுக்தியை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அப்படி என்ன பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கதறல தான் நான் பேச போறேன். இப்ப ரம்மில விளையாடுறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து போன்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மெசேஜா வந்து உங்களுக்கு வருது. ரம்மி ஆன்லைன் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வருது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. எனக்கே அடிக்கடிக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும். நம்ம அந்த பக்கம் எல்லாம் போறது கிடையாது. சோ இந்த மாதிரி வந்து மாட்டினவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒன்னும் இல்லைங்க, ஒருத்தர் வந்து ஐடி ஜாப் போறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஜாப் போறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப், போனு இல்ல மொபைல், பேஸ்புக் இந்த மாதிரில தான் இருப்பாங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது. சோ பேப்பரே படிக்கிற அப்படின்னா கூட நார்மல் ஒரு பேப்பர்ல படிக்க மாட்டாங்க. நிறைய வந்து இப்போ நிறைய வசதிகள் இருக்கு போன்லயே வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து படிச்சிடுறாங்க. இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பொழுதுபோக்க எப்படி கழிக்கிறதுன்னு தெரியாம சோ நார்மலா இந்த ரம்மி சர்க்கிள் விளையாட்டுல போனவர வாழ்க்கையினுடையதான் நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியை தான் நான் சொல்ல போறேன். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி இருக்காங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பிகினிங் வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபால இருந்து ஆரம்பம். 25, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சு விளையாடலாம். ரம்மி சர்க்கிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி விளையாடும் போது இப்ப கேஷுவலா விளையாடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது இல்லைங்களா. இப்ப அவங்க வந்து சொல்ற ஒரே விஷயம் அந்த மாதிரி அடிக்ட் ஆகி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அன்னியன் படத்துல வர்ற அந்த விக்ரம் மாதிரியே இருக்காங்களாம். சோ ரம்மில வந்து ஜெயிச்சா வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னியன்ல ஒரு மாதிரி வில்லன் கேரக்டர் வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியும் தோத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பி கேரக்டர் வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா பிஹேவ் பண்றாங்களாம். இப்ப அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோடி கணக்குல அவங்க சொன்ன ஒரே விஷயம் 1,40 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் இழந்திருக்காங்களாம். அப்படி என்னடா அந்த ரம்மி சர்க்கிள் அவ்வளோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஆமாங்க அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த ரம்மி சர்க்கிளை எப்படி நம்ம உள்ள கொண்டு போறாங்கன்றத நம்ம பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிண்டர் ஜாய் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் விளம்பரத்துல தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிண்டர் ஜாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாய்ஸா இது பண்றது, அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் கிரீம்ல வந்து ஒரு 3 பால்ஸ் இருக்கிற மாதிரி அதை சாக்லேட்டா சாப்பிடுற மாதிரி, அதுக்கப்புறம் கிரீம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு வழியா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உள்ள அட்ராக்டிவ் பண்ணுவாங்க. சேம் இதுலயும் ரம்மி சர்க்கிள் கேம்லயும் அதே தான் நம்மளுக்கு செய்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து விளம்பரங்கள் நம்மள வந்து பாத்தீங்கன்னா விளம்பரங்கள் மூலமா நம்மள உள்ள கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போன உடனே நம்ம எப்படி அந்த விளையாட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் சார் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆட் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பாத்திருப்பீங்க. சோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் மேல இருக்கிற அந்த பற்றில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் போய் பாக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பொழுதுபோக்காக விளையாடும் போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது இல்லைங்களா. அந்த மாதிரி தாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் நம்மள வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கமும் சிதற விடாம சோ அந்த கேமுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி இருக்காங்க. இப்ப நார்மலா வந்து நீங்க ஒரு சூதாடுறீங்க அப்படின்னா ஒரு கார்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கார்டை எடுக்கவோ இல்ல கீழே போடவோ உங்களுக்கு டைம் இருக்கு, யோசித்து நீங்க போடலாம். ஆனா இந்த ரம்மி சர்க்கிள் ஆன்லைன் ரம்மி சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் 30 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கேமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒரு ஜெயிக்க வச்சுட்டே இருப்பாங்களாம். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் அந்த கேம்ல அவங்க கான்செப்ட் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சம்பாதிக்கல அது மூலமா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாமே
நீங்க எவ்வளவு மணி நேரம் இந்த கேம்ல விளையாடுறீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய டார்கெட்டே. ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டில வந்து பாத்தீங்கன்னா ஆள் இருக்காங்க அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட வந்து ஒரு ஆள் தான் விளையாடுவாங்க, மிஷின் விளையாட மாட்டாங்க. இல்ல அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டில யாரும் இல்ல அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம கூட மிஷின் தான் விளையாடும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 10% மிஷின் விளையாடும்னு வச்சுக்கோங்களேன். 90% நம்ம ஆளும் கூட தான் விளையாடுவோம். இப்ப எக்ஸாம்பிள் எப்படி தூக்குறாங்க ஆளும் கூட விளையாடி அப்படின்னா கொஞ்சம் நல்ல அதுலயே வந்து திறமையானவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட நம்மள மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா. அப்படி விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 கேம் உங்களை அச்சீவ் பண்ண வைப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கார்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் போனஸா வர்றது, இந்த மாதிரி அடிஷனல் போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து உங்களை விளையாட்டுலயே நிக்க வைப்பாங்களாம். சோ அந்த மாதிரி எல்லாம் நிக்க வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க விளையாடுறீங்க. அந்த 10,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிடுறீங்க, திரும்ப 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு ஆசை இருக்கும். இப்ப நார்மலா வந்து ஒரு கேம்ல விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த ஆசைகள் இருக்கும். இது மாதிரி போய் மாட்டினவர் தான் நான் சொல்ற ஒருத்தருடைய லைஃப். அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைக்கு -24 lakhs கடன்ல இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து கதறின ஒரே விஷயம், இத நான் இப்படியே விட்டா கூட பரவாயில்ல, என் வாழ்க்கைய வந்து நான் மேம்படுத்திப்பேன். ஆனா இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயாச்சும் கடன் வாங்கியாவது அந்த கேமை விளையாடி அதுல அடிக்டா இருக்காரு. நான் போகாத சைக்காஸ்டியே கிடையாது. அவங்க கிட்ட நான் டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட் குடிச்ச உடனே ஒரு மயக்க நிலையில இருப்பாராம். அந்த நிலையில மட்டும்தான் அவர் வந்து அந்த ரம்மி சர்க்கிள் கேம் வந்து விளையாடாம இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அசிஷலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் விளையாட தொடங்கிடுவாராம். அப்படி தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே அதுலயே அடிக்ட் ஆயிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் இன்னைக்கு கதறி அழுதுட்டு இருக்காங்க, இந்த கேமை எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒன் டே ஸ்டாப் ஆயிடுச்சு, இதுக்கு மேல விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு நாள் ஃபுல்லா விளையாடலையா. மறுநாள் சரி இயங்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காராம். அவங்க சொல்ற ஒரே விஷயம், ஒண்ணு இந்த ரம்மி சர்க்கிள் கேம் விளையாடினா ஒண்ணு இறந்து போவாங்க, இல்லைன்னா பரதேசியா நடுத்தெருவுல நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 நிலையுமே ஒண்ணுதான். பரதேசியா என்னுமே இல்லாம நிக்கிறதும் நீ உசுர விடுறதும் 2மே ஒண்ணுதான். இன்னைக்கு ஒரு பெண் வந்து அப்படிதான் கதறாங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா, இல்ல இதை ஸ்டாப் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு கவர்மெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு உளவியலை விட்டு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பா நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்பாதிச்சு வச்ச 15 வருஷத்தினுடைய சம்பாத்தியம் பிளஸ் வந்து அவங்க அப்பா சிறு வயசுல இருந்து சேர்த்து வச்ச எல்லா சொத்தையுமே வந்து இழந்திருக்காங்க. இன்னொருத்தரும் அப்படியேதான் புதுசா கல்யாணம் ஆனவர் 4 மாசம் ஆகிருக்கு கல்யாணம் ஆகி வந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் ஆகும்போது வந்து யதார்த்தமா ஒரு போன்ல வந்து ஒரு நோட்டிபிகேஷனா வந்தது, ரம்மி சர்க்கிள் ஆன்லைன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. சோ ஃபர்ஸ்ட் ஆடும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிசைன் பண்றதே வந்து அட்ராக்ஷனா தான் பண்ணிருப்பாங்க. அந்த கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள விளையாட வைக்கிறது தான் பாத்துட்டே இருப்பாங்க. அப்படியே நீங்க அந்த விளையாட்டை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா கூட ஒரு 1 month இல்ல ஒரு 1 week கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 10,000 இல்ல 5,000 கொடுத்து திரும்ப உங்களை அந்த கேமுக்குள்ள நீங்க என்னதான் மனசு மாறி நீங்க வெளியே போய் உங்க வாழ்க்கைய நீங்க சுயமா வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களை திரும்பவும் கட்டி இழுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 1,40,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட இழந்திருக்காங்க. அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சும் வந்து இந்த குடியாத்தம் சரௌண்டிங்லும் பாத்திர கடை வச்சிருக்கவங்க அவங்க பையனும் இந்த மாதிரி விளையாடி 1,40,00,000 ரூபாய் 35 லட்சம் ரூபாய் அப்படி இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரம்மி சர்க்கிள்ல விளையாடி 1 கோடிக்கு மேலதான் இழந்திருக்காங்க. குறைவா யாரும் விளையாடி இழந்ததா சரித்திரமே இல்ல, ஜெயிச்சு வாழ்ந்ததா சரித்திரமும் கிடையாது. தயவு செஞ்சு சூது அப்படின்னு சொல்லிட்டு, சூது கூட பரவாயில்ல, அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். முழுக்க நம்ம மூளைய மழுங்க
செய்து ஃபுல்லாமே நம்மள அடிக்ட் பண்ணி இதுக்குள்ள வர வச்சு நம்ம வாழ்க்கையே நாசம் பண்றாங்க. தயவு செஞ்சு எவ்வளவோ விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையில. தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கைய வாழ பாருங்க. இந்த மாதிரி அடிக்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா குடிக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறதும் ஒண்ணுதான். சோ இதுவும் ஒண்ணுதான். இது அதை விட ரொம்ப கொடூரம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து சென்னையில எல்லாம் வந்து புயல் வந்தது. நம்ம ஜஸ்ட் ஃபார் அத நியூஸ். ஆனா அங்க இருந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஏன்னா சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கரண்ட் இல்லாம 3 நாள் அவங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியை கூட நீங்க எடுத்துக்கலாம். சென்னையில புயல் வரும்போது அவங்களுக்கு அது ஒரு நியூஸா இருந்திருக்கும். அன்னைக்கு கன்னியாகுமரியில அதே மாதிரி புயல் வந்து மழை எல்லாம் பேஞ்சு அடிச்சு போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அதனுடைய வழி புரிஞ்சிருக்கும். நான் சொல்ற விஷயமும் உங்களுக்கு அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் விளையாட்டா இருக்கலாம். ஆனா அந்த மூலமா பட்டு கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். நீங்க அந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த தகவலையே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி போய் மாட்டாதீங்க. அதுவும் இல்லாம தயவு செஞ்சு சும்மா கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் பண்ணிடும். அதுவும் இல்லாம உங்களை நீங்க வெளியவே போனாலும் உங்களை உள்ள வர வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்களே விளையாடி இருக்காங்க. அப்பவே வந்து அவங்க சூதுல தோத்துருக்காங்க. அந்த மாதிரி தாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சூதாட்டம் எல்லாம் இங்க வந்து கிடையாது. இப்ப ஒரு சில இடத்துல வந்து லாட்டரி எல்லாம் வந்து கேரளால யூசுவலா வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஏரியால தடை பண்ணிருக்கிற ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் வித்து கூட அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரே விஷயத்தினால்தான் லாட்டரியவே நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எடுத்துட்டாங்க. ஆனா கேரளால இன்னுமே இயங்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி தாங்க அடிக்ட் ஆகி இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கேமையும் நிறைய பேர் வேண்டுதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா கண்டிப்பா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல மில்லியன் வந்து இந்த கேமுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு கேம் வந்து அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல பில்லியன் எடுக்கிறதுக்காக தான். நம்மள தயவு செஞ்சு சம்பாரிச்சு மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்காக கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சு அதுல எல்லாம் அடிக்ட் ஆக